தேனி மாவட்டம் நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் நல பாதுகாப்பு சங்கம் நம் துணை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்களுக்கும் நம் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய அன்பான மதிய நேர வணக்கம். பேசுவது மணிகண்டன். நண்பர்களே, அதாவது தேனி சங்கத்தின் வழிகாட்டுதல் படி லீடர் சொத்து அட்டாச்மெண்ட் சம்மந்தமான வேலைகளை இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம். அது சம்மந்தமாக நம்ம இது வரைக்கும் ஒரு 4 செக்ஷனாக ஓப்பன் கோர்ட்லேயே கொடுத்துருக்கோம். டாக்குமெண்ட்டுகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா லீடருடைய சொத்துக்களையும் கொடுத்துருக்கோம். அது சம்மந்தமாக இப்போ வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. அது சம்மந்தமான அட்டாச்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு சின்ன செய்தி. அதை உங்கள்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது அடிப்படையில் பகிர்ந்துக்கிறோம். ஏற்கனவே போன வாய்தாவில் பிபி நம்மக்கிட்ட நீங்கள் கொடுத்த சொத்தில் இவ்வளோ சொத்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. மிச்ச சொத்துக்களை அட்டாச்மெண்ட் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க உங்களுக்கு இஓடபிள்யூ கூப்பிடுவாங்க, சம்மன் போட்டு கூப்பிடுவாங்க. நீங்கள் எந்தெந்த சொத்தை கொடுத்தீங்கன்னா எக்ஸல் சீட்டை கொடுங்க, அது சம்மந்தமாக நீங்கள் கொடுத்தது அனைத்துமே நாங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இது கோர்ட்டு ஆர்டராகவே போட்டிருந்தாங்க. ஜட்ஜு நீதியரசர் பரத் சக்கரவர்த்தி சார் இதை ஆர்டராக போட்டிருந்தாங்க. நம்ம இது வரைக்கும் ஒரு 4-5 செக்ஷனாக கொடுத்துருக்கோம் சொத்துக்கள் எல்லாத்தையுமே. அது அனைத்துமே முழுமையான வெரிஃபிகேஷன் பண்ணி எங்களையும் கூப்பிட்டாங்க. நாங்களும் போய் முழுமையாக 2 நாள் உட்காந்து அங்கே எல்லா தகவலையுமே கொடுத்தோம். இப்போ ஃபோன் மூலியமாக கேட்டுகிட்டே இருக்காங்க டெய்லியும். இந்த சொத்து ஆரோடது, இது எந்த லீடரு, எந்த டிஸ்ட்ரிக்கு, நீங்கள் எப்படி கொடுத்தீங்களோ அதை அப்படியே கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சொத்தாக அட்டாச்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. இந்த சொத்துக்கள் எல்லாமே இப்போ அட்டாச்மெண்ட் நடந்து இது இஓடபிள்யூ வெப்சைட்டில் ஏற்றி கொடுக்கறதுக்கு வர 5/12/2025 அன்று லிஸ்ட்டை நாங்கள் கோர்ட்லேயே ஓப்பன் கோர்ட்லேயே கையில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ எல்லா சொத்தையுமே ஓரளவுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஆறுதல் தரக்கூடிய செய்தி, சந்தோஷம் தரக்கூடிய செய்தி. இது போல் நம்ம ஒரு நல்வழி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தை மறுபடியும் சொல்கிறோம். நீங்கள் உங்கள் ரீஜனில் இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட பணம் வாங்கி போட்டு உங்களை ஏமாத்தின லீடர் சொத்து ப்ராப்பராக டாக்குமெண்ட்டு, ஈசி பட்டா ஏதாவது உங்களால் கொடுக்க முடிஞ்சால் அந்த சொத்துக்கள் கண்டிப்பாக நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நீங்கள் நேராக கொடுக்கலாம், அட்டாச்மெண்ட் நடக்கும். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. நம்ம அப்போருந்து இப்போ வரைக்கும் ஒரே விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டே வரோம். 2650 2700 கோடிக்குள்ள சொத்து, 6000 கோடி கம்ப்ளைண்ட்டுக்கு சரிவர செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் சொத்துக்கள் ஏல விட்டாலும் கவர்மெண்ட்டு வேல்யூவேஷன் படி ஏலங்கள் போகிறது மிக குறைவான விஷயமாக தான் இருக்கும். அது ஒரு உதாரணத்துக்கு கூட நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நல்லா தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட்டில் 2018 ஒரு ஸ்விஃப்ட்டு டிசைரு டீசல் கார் மார்க்கெட் வேல்யூவில் விற்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா, குறைஞ்சது 2018 மாடல் டீசல் காரு ஸ்விஃப்ட்டு டிசைராக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ மார்க்கெட் இப்போ வெளியே போகுது அப்படின்னா, குறைஞ்சது 5.5 லட்சம் to 6 லட்ச ரூபா வரைக்குமே சொல்கிறாங்க. 2018 அந்த மாதிரியான உள்ள நல்ல கண்டிஷன் உள்ள வண்டி. அதுவே இப்போ கோர்ட்டில் ஏல விட்ட ஒரு ஸ்விஃப்டோடைய வேல்யூ இதை இப்போ நான் ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். ஒரு மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் எவ்வளோக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, வெறும் 3,50,000 ரூபா தான். ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு தான் போட்டிருக்காங்க. இதுவே ரொம்ப கம்மி பண்ணி தான் போட்டிருக்காங்க. அப்போ ஏலமும் அதன் அடிப்படையில் மார்க்கெட் வேல்யூ விட ரொம்ப கம்மியாக தான் போகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் அமைக்கப்படும். அதனால் இதை ஏன் உதாரணத்துக்கு காட்டுறோம் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து சொத்துக்களை அட்டாச்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற ஒரு மனநிறைவாக நம்ம போட்ட பணத்தை திரும்ப வாங்க முடியும். அதுக்கான ஒரு சின்ன வழி கிடைக்கும். இதை விட்டுட்டு ஒரு வாட்ஸ்அப் குழுவிலையோ உள்ள யூடியூப்லேயோ இல்லை மற்ற ஒருவருக்கொருவர் கருத்தை தெரியப்படுத்திக்கிறதுனாலையோ, இல்லை ஃபோனில் உட்காந்துக்கிட்டு வாயிலேயே வடை சுடுறதுனாலையோ, இல்லை குரூப்பில் உட்காந்துக்கிட்டு வெட்டியாக பேசி காலங்களை போக்களிக்கிறதுனாலையோ, இல்லை நம்ம வழக்கம் போல் சிவகாசியில் இருக்கக்கூடிய சிவாஜி கணேசனாக இருக்கட்டும்,
அவங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய டீமாக இருக்கட்டும், உடனே வந்து எங்களுக்கு வட்டி மெச்சூரிட்டியில் வாங்கி கொடுங்க. அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் இப்போ உடனே டெல்லிக்கு போய் எங்களுடைய குறைகளெல்லாம் நாங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஃப்ளைட் ஏறிட்டு இருக்கோம். எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து 50,000, 1,00,000, 2,00,000 அப்படிலாம் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நான் வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லி ஆஹ், பொய்யா பேசி இருக்கிறவங்களையும் இன்னும் ஏமாத்துறதுக்கான வழிகளை உருவாக்காம உண்மையான செட்டில்மெண்ட்டு வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம சொல்கிறது எல்லாமே இயற்கையாக இருக்கும், செயற்கையாக இருக்காது. லீடர் நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய லீடர் சொத்தை நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணோன்னா நமக்கு தீர்வு இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய 2,000 3,000 கோடி சொத்துக்கு கூட வச்சுக்கோங்களேன், இது எப்படி வந்து 5,000 to 6,000 கோடி சொத்துக்கு செட்டில்மெண்ட் நடக்கும்னு தெரில. இவங்கெல்லாம் போய் டெல்லியில் போய் எப்படி ஒரு ஆர்டரை வாங்கிட்டு வர போகிறாங்கன்னு சொல்லி இன்னும் பீத்திட்டு இருக்காங்க. என்ன போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இருக்கிற மக்களை மண்டையை கழுவி நீங்கள் எங்ககிட்ட வாங்க, எனக்கு ஒரு 50,000 செலவு கொடுங்க, நான் போயிட்டு உடனே வந்து இதில் ஒரு பெரிய தீர்வு ஏற்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 100 கேஸ் போட்டு 100 கேஸ் இல்லை 200 கேஸ் போட்டாங்க போல். 200 கேஸ் 250 கேஸ் எல்லாத்துக்கிட்டே 5,000 கொடு, 10,000 கொடு, 50,000 கொடு, 1,00,000 கொடு, தனி வழக்கு, தனி செட்டில்மெண்ட்டு, தனித்தனியாக என்னென்னமோ வாங்கி தரேன்னு சொல்லி இது வரைக்கும் எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடியும் இங்கேருந்து டெல்லிக்கு போய் டெல்லியிலேருந்து அங்கே கேஸ் போட்டு மறுபடியும் 50,000, 1,00,000, 2,00,000 எல்லாமே நீங்கள் அவரோட அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மனநிறைவாக வந்து நம்ம சிவாஜி கணேசன் ஏற்படுத்தி கொடுத்துருவான்னுட்டு மறுபடியும் அதே உருட்டை மறுபடியும் பழைய உருட்டாவே இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தயவுசெய்து போகிறவங்க நல்லா போங்க. ஏன் அப்படின்னா அவர் சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கார். அதனால தான் வந்து கோடிக்கணக்கில் தங்கமும் காரும் ஏலத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. அவருக்கு நீங்கள் முட்டு கொடுத்து அவருடைய போக்குவரத்து செலவுக்கு கேஸ் போடுறதுக்கெல்லாம் நீங்கள் செலவு காசு கொடுங்க. அவருடைய காசெல்லாம் அவருடைய பீரோவிலேயோ வந்து பத்திரமா இருக்கும். அதில் வந்து அந்தளவுக்கு காரியக்கார தனத்தை அவர் பயன்படுத்திக்கிறவர். அவர் புத்திசாலி. உங்களெல்லாம் கூட இருந்து முட்டாள்தனம் ஆக்குறதுல வந்து அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு செம்பு தூக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில குரூப்புகள் இருக்குது. அதுக்கும் பொழுது போகாமல் வட்டி மெச்சூரிட்டி நமக்கு எப்படியும் இவர் வாங்கி கொடுத்துருவாருன்னு சொல்லி வாயை பொழந்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு முட்டாள் குரூப்பும் சுற்றிட்டு இருக்கு. அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண போகிறதில்ல, அவங்க கேட்க போகிறதும் இல்லை. அவங்க ஒரு உலகத்தில் வாழ்கிறாங்க, அந்த உலகத்தில் அவங்க என்னன்னே அவங்களுக்கு தெரியாமல் வாழ்வாங்க. அவங்கள பற்றி நம்ம பெருசாக கருத தேவையில்லை. இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை உங்கள் காதில் போட்டு வைக்கணுன்றதுக்காக சொல்கிறோம். தயவுசெய்து அவங்கள பற்றி அவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அதன்படியே வாழட்டும். நீங்கள் லீடர் சொத்தெல்லாம் எடுத்து கொடுங்க, நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணுவோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு இது மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு. வரக்கூடிய 5/12/2025 அன்னைக்கு வந்து நீதியரசர் வந்து ஓரளவுக்கு நம்ம சொத்துக்களை வந்து ஏலப்படுறதுக்கான அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை சொல்ல வருவார், முன் வருவார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். எதன் அடிப்படையில் வந்து அடுத்த வாய்தா வரப்போகுது அப்படின்னு தெரில. சாரி, அந்த கேஸ் எப்படி வருதுன்றது தெரியல. நம்ம அதன் அடிப்படையில் யோசிப்போம். மேக்ஸிமம் அவர் சென்னையிலேருந்து மதுரை பெஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அவரே சொன்னார். சப்போஸ் வந்துட்டால் இன்னும் சிறப்பு. அப்படி இல்லைனா மறுபடியும் நம்ம சென்னைக்கே போய் நம்மளுடைய வேலையை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 220 கோடி ரூபா சொத்தை அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ போயிட்டுருக்க ப்ராசஸ் வந்து குறைஞ்சது ஒரு 300 கோடி ரூபாய்க்கு மேலே வரும். அப்போ இதுவும் அதுவும் ஈக்குவலான 500 கோடி ரூபா சொத்து மேக்ஸிமம் அட்டாச்மெண்ட் ஆகிடும். அப்போ இது மாதிரி இன்னும் கொஞ்சம் சொத்துக்களை நம்ம எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபா சொத்து நமக்கு வந்துடும். நம்ம உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணும். உழைக்காமல் மாறுதல் எதிர்பார்க்கறது மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுக்கும். ஒரு கற்பனை உலகத்தில் வாழ முடியுமே தவிர நிஜ உலகத்தில் வாழ முடியாது. அங்கே தப்பாக தான் நடக்கும். தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் வந்து எல்லாமே ஒத்துழைப்பு கொடுங்க. நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக போகலாம். நன்றி, வணக்கம்.